வெல்கம் பேக் டு அனதர் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, சென்னை டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பழவேற்காடுன்ற ஒரு பிளேஸுக்கு தான் வந்து இன்னைக்கு போக போகிறோம். சண்டேனால இன்னைக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஏன் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, மென்னா பீச் போகலாம் தான் ஐடியாவில் இருந்தோம். அங்கே வந்து நிறைய தடவை பேச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி புதுசாக நான் பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நாங்கள் கேட்டுட்டு யூடியூப்ல எல்லாம் பார்த்துருந்தோம். அப்போ தான் வந்து இந்த இடம் வந்து நல்லா மாட்டுச்சு. சரி நம்ம போய் தான் பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இங்கே போட்டிங்லாம் வேற இருக்குது. இங்கேருந்து ஒரு தீவு மாதிரி போவோம் போட்டிங்களா, அதுக்கப்புறம் வந்து அங்கே கடல் வரோம்னாங்க. சரி ஓகே, நம்ம நார்மலாக கடல் போகிறதுல இந்த தீவு மாதிரி போகலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. இந்த பிளேஸ் வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, ஆனாலும் வந்து ஆந்திரா லாஸ்ட்ல பார்டர்ல இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு டவரே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனி, அந்த அளவு பனி. மணி வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு இந்த அளவு 6 மணி மாதிரி பனி பெய்யுது. சரின்னு சொல்லி அதை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா சின்னதாக வந்து ஒரு பிரேக் எடுத்துட்டோம். கொஞ்சம் நிறுத்தி தான். ஆனால் இங்கேருந்து வந்து டிராவலிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 1 hour ஆச்சு. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான், அதனால 1 hour கிட்ட நாங்கள் ஸ்பீடாக போனதுனால 1 hour ஆச்சு. அதே மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் 1.5 hour கிட்ட இருந்து அந்த டிராவல் இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளேயே நாங்கள் வந்து வந்துட்டோம். இங்கே பாருங்க, இது கீழே தான் இருக்குது, அந்த இந்த பிரிட்ஜு கீழே தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே என்ட்ரு ஆனானே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் இந்த இது ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் வர வழியில வந்து போட்டிங்க்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க, போட்டிங் வரீங்களான்ட்டு. அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மேடு பாலம் ஏறி வந்த பிறகுதான் இந்த இடத்த வந்து இங்கதான் பக்கத்துல லைட் ஹவுஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட் ஒன்று பக்காவா பிடிச்சாச்சு. அந்த போட்ல பிடிச்சி எல்லாம் வந்து ஏறி அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜுக்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க போவோம்னு பாத்தீங்கன்னா அந்த தீவு மாதிரி சொன்னால அங்க போவோம். போகும்போதே வந்து செம ஃபன்னா இருந்தது. எப்படி இந்த போகும்போது டிராவலே வந்து இந்த போட்ல டிராவலே போறதுக்கு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சு. அதே மாதிரி அங்கேருந்து வரதுக்கும் ஒரு 1/2 hour கிட்ட ஆகும் போல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். தண்ணியில் எவ்வளோ மோட்ரு போட்டு தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்களே 10 பேர்கிட்ட வந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். சூப்பராக தான் இருந்தது. எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு செம்மையாக இருந்தோம். தண்ணியில் வந்து நல்லா சூப்பராக போகும்போது அப்படியே அந்த வேடிக்கை பார்த்துங்க. சூப்பராக தண்ணிக்குள்ள மொபைல் வீடியோ எடுத்துகிட்டு பக்காவாக போயிட்டே இருந்தோம். அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட செம்மையாக ஃபன் பண்ணிட்டு வந்தார். நீங்களே என்னைக்காவது ஒரு நாள் தான் வரீங்க, ஜாலியாக ஃபன் பண்ணுங்க சொல்லிட்டு அண்ணனும் நம்ம கூட டான்ஸ் ஆடின்னு ஃபன்லாம் பண்ணிட்டு வந்தார். போட்டு சூப்பராக ஓட்டிக்கினேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நல்லா ஃபன் பண்ணி நாங்களும் வந்துருந்தோம். இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது நாங்களும் நல்லா இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் சூப்பராக போயிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தீவு மாதிரி சொல்லலாம், அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கு. அங்கேருந்து கடல்லேருந்து வந்து இந்த ஆறு கலக்குது. நடுவில் தான் வந்து அந்த தீவு மாதிரி இருக்கு. அது சைடில் தான் வந்து இந்த மாதிரி ஆறு கலந்து இங்கேருந்து போட்டில் நிறைய போட் போயிருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே சூப்பராக வந்தோம். அதுக்கப்புறமா செம்ம ஃபன் பண்ணிட்டு வந்திருந்தோம் போட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்க போகிற இடம் வந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து பார்த்தாலே தெரிஞ்சிச்சு இறங்க போகிற இடம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து போட்டில் வரும்போது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. வீடியோ எடுத்து இது பண்ணிட்டு செம்ம ஜாலியாக வந்துருந்தோம். ஒரேடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இறங்கிட்டோம். சுற்றி தண்ணியாக இருக்கிற இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மணல் இருக்கனால ஒரு தீவு மாதிரியே ட்ரோன் கேமரா வந்து சூப்பராக தெரியுது. இந்த சைடில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து பீச், இந்த சைடில் வந்து கலக்கிறனால தான் இந்த சைடு ஆறு, அதில் தான் நம்ம வந்தோம். ஆறில் தான். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பீச் இருக்குது. இந்த மணலும் வந்து நல்லா பாலைவனம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பீச்சில் வேறு நல்லா பெரிய அலைலாம் வந்தது. சரி குளிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஒரு ஏரியா குளிக்க இறங்கிட்டோம். கொஞ்சம் ஆழமாக இருக்கும், சேர்த்து பார்த்து குளிங்க அப்படின்னு சொன்னால். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பீச்சில் ஒரு 1 hour நல்லா என்ஜாய் பண்ணி பெரிய ஆளெல்லாம் வந்து கொஞ்சம் தான் ஆளாகுது. கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பக்காவை குளிச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்தது சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே இந்த போட்லேயே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இடத்த பற்றி சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் வண்டர்ஃபுல்லாக இருந்தது. அங்கே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே தெரியல, அந்த அளவு சூப்பராக போயிருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அங்கேருந்து வந்து ஒரு ஆறு மூலியமா வந்து அதுக்கப்புறம் போட் மூலியமா வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீவில் வந்து அதுக்கப்புறம் வந்து அங்கே பீச்சில் குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கேயே ஒரு 2 hours 3 hours வந்து எவ்வளோ நேரம் வர டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஈவினிங் வரையும் இருக்கும். அது டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனோம்னா அப்போ யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி தீவில் வந்து பக்காவாக வந்து இருக்கலாம்.
இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பீச் இருக்கும். அங்கே பீச்சில் குளிச்சிக்கலாம். இந்த சைடில் வந்து ஆறு இருக்கும். அந்த பீச்சில் இருந்தால் வந்து அந்த ஆறு ஜாயிண்ட் ஆகுது. இந்த ஆந்திரா வந்து பேக் சைடில் இருக்குது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் பழவேற்காடு இடம் தான் இது. இங்கே வந்து நம்ம போட்டிங் வரதுக்கு 1/2 hour ஆகும். அங்கே அப்புறம் போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அந்த 1/2 hourல வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் அந்த போட்டில் வரும்போதே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். மோட்ரு போட்டு தான் சூப்பராக இருக்கும். அங்கேருந்து வரதுக்கு ஒரு 1/2 hour ஆகிடும். ஊர் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டிங் வேணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்காவாக போட்டிங் வச்சுட்டு நாங்களே ஒரு ஆள் கணக்கெலாம் கிடையாது, ஒரு 10 பேர் அந்த மாதிரி கணக்கு தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இங்கே வெறும் பீச் மட்டும் இல்லாமல் இங்கே போட்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆறு மூலியமாக அதுக்கப்புறம் ஃபிஷ்லாம் வந்து நிறையா வாங்கி போகலாம். சூப்பராக ஒரு என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுருங்க.